ஹாய், இன்றைக்கி ஆன்ஜெரி குக்கிங் சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய தேங்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? நான் செய்ய போகிறேன். நீங்களும் வாங்க எங்கூட வந்து பாருங்கள். ஒரு சட்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிருவேன். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டேவும் தேங்காவை ஒரு அரை மூடி தேங்காய் அதை சில்லு எடுத்து சின்ன சின்ன பீஸாக மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு அதை பல்ஸ் மூடில் வச்சு நான் நல்ல பூ மாதிரி உதிரியாக வரும்ல, அந்த மாதிரி நான் பல்ஸ் மூடில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட தேங்காய் துருவிலாம் இல்லை, அதனால் தேங்காய் துருவி இருந்தால் நம்ம தேங்காய் துருவியில் கூட நம்ம துருவி எடுத்துக்கலாம். என்கிட்ட அது இல்லாததுனால நான் மிக்சியில் தான் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே பண்ணக்கூடியது தான். உங்கள் வீட்லேயும் எல்லோரும் பண்ணத்தான் செய்வீங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் இதை பண்ணேன். அதனால் சரி, அதை அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாமே அப்படி சொல்லிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். லேசாக வதக்கிக்கிறேன். என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்க நேரத்தில் தேங்காய் இருந்தது. சரி, தேங்காய் வச்சு இன்றைக்கி இப்படி செஞ்சிடலாம். டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய யோசனையாக இருக்குது. அதான் சரி, டக்குன்னு இதை செஞ்சிடலாமே அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி தேங்காய் சாதம் அதை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் அதோடு சேர்த்து, தேங்காவை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். லைட்டாக வதக்கும் போதே இதோட நம்ம வறுத்து வச்சோம்ல முந்திரி பருப்பு, அதுவும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயமும் சேர்த்து லேசாக தேங்காவை வதக்கிட்டு, அதில் நம்ம இதுக்கு முன்னாடியே நான் சோறு குக்கரில் சோறு வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. சோறு இல்லாமல் தேங்காய் சாதம் எப்படி வரும்? நான் ஃபஸ்ட்டே சாதம் குக்கரில் தான் நான் வைப்பேன். குக்கரில் வச்சு அதை ஆற வச்சுருக்கேன். முந்திரி பருப்பையும் போட்டுக்கிட்டேன். நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். எல்லோரும் இப்படி தான் செய்வீங்களா, இல்லை நீங்கள் இதில் எதுவும் மாற்றங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஈஸியான வேலை பார்த்தீங்களா, சிம்பிளாக முடிஞ்சிருது. உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்து விடுவீங்க. இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு வைக்கலை, கோவக்காய் இருந்தது, அதனால் கோவக்காய் பொரியல் வச்சுருக்கேன். தேங்காய் சாதம், கோவக்காய் பொரியல், முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், பாயில்டு எக்கு. அதனால் இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு தான். அதை நல்ல சூடாக சோறு கொஞ்சம், அதாவது ரொம்ப ஆறி இல்லை, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயோடு அந்த சாதத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி ரெடி. நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் செஞ்சீங்க? பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்றதுனால காலையிலேயே அறக்க பறக்க ஏதாவது செஞ்சு கொடுத்து விட்டுட்டு அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் வரீங்களா? நிறையாவே தான் சாதம் வச்சுருக்கேன். வாங்க எங்கள் வீட்டுக்கு, எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்லாம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Okay, thank you, bye.